ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷோட சேர்த்து பார்த்துட்டு இருக்க எல்லா குட்டீஸ்க்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? வெஜ் மெனுல இன்னைக்கு 5th டே. லஞ்சுக்கு டோஃபு பரோட்டா பைட்ஸ் ரெடி பண்ண போறேன். எப்பவும் போல சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். டோஃபு ஒரு வாட்டி அலசிட்டு தண்ணி இல்லாம ட்ரை பண்ணி அப்படியே அதை உதுத்தியும் எடுத்து வைக்கேன். பல்லாரி, தக்காளி, கொத்தமல்லி தலை நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கேன். இப்ப பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு பல்லாரிய கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுக்கேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்டையும் உள்ள சேர்த்து அதோட பச்சை வாசனை மாறுறதும் தக்காளியும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விடுது. வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலான்னு மசாலாக்களையும் உள்ள சேர்த்து உப்பும் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் வேக விடுறேன். வெந்த பிறகு உதுத்தி வச்சிருக்கிற டோஃபுவும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்தோம்னா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி. கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு பெரிய உருண்டையா எடுத்து அதை பரத்தி டோஃபு மிக்ஸையும் உள்ள எடுத்து வச்சு கொஞ்சம் விரிச்சு உருட்டி கட் பண்ணி ஃபிளாட்டன் பண்றேன். இப்பவுமே ரொம்ப விரிச்சிடக்கூடாது, லைட்டா பிரஸ் பண்ணி விட்டா போதும். பேன்ல சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு கரண்டியால அமர்த்தி விட்டு கொஞ்சம் ஃபிளாட்டன் பண்ணிக்கலாம். பரோட்டா மெல்லுசாவும் இருக்கும், அதே சமயம் எல்லா இடமும் வேகவும் செய்யும். இது இப்போ ஒரு சைடு குக் ஆனதும் மாத்தி போட்டு அதே மாதிரி ஒரு பிரஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் பட்டரோ இல்ல கீயோ தடவி ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துருதேன். டோஃபு பரோட்டா பைட் சூப்பரா ரெடி ஆயிட்டு. இது கூட சாலடுக்காக குக்கும்பரையும் கேரட்டையும் கட் பண்ணி எடுத்து வைக்கேன். 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி. ஒரு பாக்ஸ் ப்ளூபெர்ரிய கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருதேன். அதே மாதிரி 2 வாழைப்பழத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப மிக்ஸி ஜார்ல வாழைப்பழம், ப்ளூபெர்ரி, ஓவர் நைட் ஊற வச்சிருந்த பாதாம், முந்திரி, பாதாம்ல தோலை நீக்கிட்டு அதையும் உள்ள சேர்த்துருதேன். கூடவே கொஞ்சமா முந்திரி பழம், இனிப்புக்காக கொஞ்சம் விதையில்லாத டேட்ஸ், ஹனியும் உள்ள சேர்க்கேன். இது கூட கொஞ்சமா பாலையும் சேர்த்து ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபிளேவருக்காக கொஞ்சமா வெனிலா எசன்ஸையும் உள்ள சேர்த்து அடிச்சு வெளியில எடுத்துருதேன். இப்ப டேஸ்டான ப்ளூபெர்ரி ஸ்மூத்தியும் ரெடி. பிள்ளைங்களுக்கு பாக்ஸ்ல நட்ஸோட பேக் பண்றேன். கொஞ்சம் ஸ்மூத்திய ஒரு பவுலுக்கும் மாத்தி அதை ரேப் பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்றேன். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீமும் ரெடி. இப்ப ரெடியா இருக்கிற லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்ல மறந்துட்டேனே, முட்டையும் பாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு காம்போ. பாலை காய்ச்சி ஆற விட்டுட்டேன். முட்டைய உப்பு பெப்பரு போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கலர் ட்ரெஸ் சூப்பரா ரெடி ஆகி வந்திருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக பாய் சொல்லி அனுப்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட மீன் குழம்பு, அதுக்கான ஸ்பெஷலான மசாலா எப்படி ரெடி பண்றேங்கிறத ஒரு லாங் வீடியோவா நாளைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க.